இருக்கிறார். அவனுடைய உள்ளம் எவ்வளவு துடித்திருக்கும். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவாகியவர் அந்த அன்பின் ஆழத்தை நமக்கு வெளிப்படுத்த சித்தமானார். குமாரனா இயேசு அந்த அன்பின் ஆழத்தை வெளிப்படுத்தும்படி தன்னுடைய சரீரம் எல்லாம் பிற்கப்பட ஒப்பு கொடுத்தார். எல்லா எச்சிலையும் காரி துப்புதலையும் பொறுமையாய் சகித்தார். தாடி வெட்டப்பட்டு பிடுங்கப்படும் போது உங்களையும் என்னை நினைத்து அந்த அன்பின் ஆழம் அதை பொறுமையாய் ஏற்றுக்கொண்டது. மாம்சத்தை எல்லாம் நமக்கு பிட்டு கொடுக்கும்படி சித்தமானார். தம்முடைய இரத்தத்தினாலே நம்மோடு உடன்படிக்கை செய்யும்படி செய்தார். அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது பாருங்கள். ஏதேன் தோட்டத்திலே மனிதன் ஆண்டவருடைய அன்பின் ஆழத்தை அறியவில்லை. தன்னை தேடி பகலின் குளிர்ச்சியான வேளையில இறங்கி வருகிறதை அவன் உணரல்ல. தனக்கு அறிவை கொடுத்து புத்தியை கொடுத்து சகல மிருக ஜீவன்களுக்கும் பேர் வைக்கக்கூடிய ஞானத்தை கொடுத்ததை அவன் புரிந்து கொள்ள முடியல. தேவனோடு அன்பாய் அவருடைய அன்பின் ஆழத்தோடு இணைந்திருக்கிற மேன்மை அவன் அறியவில்லை. எளிதாக பாவம் செய்து விட்டான். அந்த அன்பு அடகு வைத்து விட்டான். தேவ பிள்ளைகளை, ஒருபோது ஆண்டவரை துக்கப்படுத்தி அவரை வேதனைப்படுத்தி அவரை காரி துப்பிட்டு உலக சிற்றின்பங்களை நோக்கி ஓடாதிருங்க. இச்சைகளை நிறைவேற்ற ஓடாதிருங்க. ஆண்டவர் எவ்வளவு அன்பினால, ஆச்சரியமான அன்பினால உங்களை நேசித்து காணாமற் போன ஆட்டை போல இருந்தீர்கள். உளையான சேற்றிலே சிக்கி கொண்டிருந்தீர்கள். மனமும் மாம்சமும் வெறுமினதை செய்து கோபாக்கினேன் பிள்ளைகளாயிருந்தீர்கள். ஆனால் எவ்வளவு அன்பு வைத்து உங்களை தேடி வந்தார். யோசித்து பாருங்க. மேல இருந்து இவ்வளவு ஆழமா பூமிக்கு இறங்கி வந்தது மட்டுமல்ல, அவர் சிலுவையில மரித்த பிறகு பாதாளத்துக்குள்ளே இறங்கி போனாராம். சிறை வைக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி, நோவா காலத்துல கீழ்ப்படியாத ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணும்படி பூமியின் தாழ்வடங்கள்ல இறங்கினார். இறங்கும் போது நான் நிச்சயமாய் நினைக்கிறேன், யூதாஸ் காரியத்தை அங்க பார்த்திருப்பார். கொஞ்ச நாட்களுக்கு முன்ன தன்னை காட்டி கொடுத்தவன், தன்னை முத்தமிட்டவன், 30 வெள்ளிக்காசுக்கா விட்டு போட்டவன், அன்பின் சொருவி அந்த பாதாளத்துக்கு இறங்கி தன்னோடு 3 வருஷம் இருந்த அந்த சிஷ்யனை பார்க்கும்போது யூதாஸ் காரியத்தை எவ்வளவு மனம் கசந்து அழுதிருப்பார். இனிமே மீட்பே இல்லை. இனி மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பே இல்லை. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் தான் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. பாதாளத்தில் கிடக்கிற ஜனங்கள், ஐயோ இந்த அன்பின் சொருபியை புறக்கணித்தேனே, அவருடைய அன்பின் ஆழத்தை அறியாமல் போனோமே என்று எவ்வளவு புலம்பி இருப்பார்கள். ஆண்டவருடைய அன்பின் ஆழத்தை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆவியானவர் ஒரு வழி செய்தார். ரோமர் 5:5 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறதா. அந்த அன்பினால தான் அந்த கல்வாரி அன்பின் ஆழத்தை அறிந்து கொள்ள முடியும். பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்து அடிமையின் ரூபம் எடுத்து தச்சன் வீட்டில பிறந்து ஏளனங்களையும் பரியாசங்களையும் சகித்த இயேசுனுடைய ஆழத்தை அறிந்து கொள்ள முடியும். அன்பின் ஆழம். அன்பை கேட்கிறது. அன்பை தெரியப்படுத்தின ஆண்டவர், அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றினவர் பேதுரு அருகில வந்தார். ஆழத்தை கூப்பிட்டது. பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? பேதுருவே, இவர்கள் எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் நீ என்னை நேசிக்கிறாயா? பேதுருவே, அந்த அன்பின் ஆழம் கூப்பிட்ட போது பேதுரு மனம் கசந்து அழுதார். இன்றைக்கு இயேசு உங்களுடைய கைகளை பிடித்து உங்களுடைய முகத்தை கூர்ந்து நோக்கி பார்த்து, மகனே மகளே, நீ என்னை நேசிக்கிறாயா? கடந்த கால வாழ்க்கையில் எத்தனையோ முறை என்னை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைந்தார். என்னுடைய ஆணிகளாய் காணப்படுகிறது உன்னுடைய பாவங்கள். உன்னை நான் இன்னும் நேசிக்கிறேன் மகனே. ஆழத்தை கூப்பிடுகிறது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்ய போகிறீர்கள்.
எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்து இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காதபடி அவருடைய அன்புக்கும் அவருடைய இரக்கத்துக்கும் தகுதியுள்ள வாழ்க்கை வாழ்வேன். இயேசுவை கடைசி வரை நான் நேசிப்பேன். எத்தனை சோதனைகள், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தருடைய அன்பை விட்டு ஒருவனும் என்னை பிரிக்கவே முடியாது. கிறிஸ்து இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? மரணமோ, நிர்வாணமோ, பாடுகளோ, நாச மோசமோ, பஞ்சமோ, இவைகள் ஒன்றும் கிறிஸ்து இயேசுவில் உள்ள அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. நீ ஆண்டவரை நேசித்தால் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருப்பாய். ஆண்டவரை நேசித்தால் நீ ஜெப வீரனாய் மாறுவாய். ஆண்டவரை நேசித்தால் மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுவாய். தேசத்தை குறித்த ஒரு பாரத்தோடு நடந்து கொள்ளுவாய். அன்பு அன்பை கேட்கிறது. ஆழம் ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக தேவனுடைய அன்பு என்ன? ரோமர் 11:33 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே தேவனுடைய ஆழத்தை குறித்து எழுதியிருக்கிறது. வாசிக்க கேட்போமா? அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய ஆழத்தை குறித்து சிந்திக்கிறார். தேவனுடைய ஆழத்தை குறித்து சிந்திக்கிறார். பாதாளத்தை விட ஆழமானது என்ன? யோபு பக்தன் கேட்கிறார். தேவனுடைய ஞானம் பாதாளத்திலும் ஆழமானது. இங்கே அவர் ஆச்சரியப்பட்டு பவுல் அப்போஸ்தலன் வியந்து சொல்லுகிறார், தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே 3 ஆழங்களை குறித்து அவர் பேசுகிறார். நான் சுருக்கமாய் இந்த 3 ஆழங்களை பேசி இதோடு நிறுத்தி விடுகிறேன். ஏனென்றால் வேதத்தில் 7 ஆழங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய யோசனையின் ஆழம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் காண்பிக்கிற அதிசயங்களின் ஆழம் என்று வாசிக்கிறோம். அதிலே இந்த 3ஐயும் நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக அவருடைய ஐஸ்வர்யத்தின் ஆழம். அவருடைய ஐஸ்வர்யத்தின் ஆழம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் காண்பிக்கிற ஐஸ்வர்யம் உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் அல்ல. அதை தெளிவாய் அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியவைகள் அல்ல. நம்முடைய ராஜ்யம் பரலோகத்தில் இருக்கிறது. ஆண்டவருடைய ஐஸ்வர்யத்தின் ஆழம் ஆவிக்குரிய ஐஸ்வர்யமாய் இருக்கிறது. அந்த ஆழத்தை தான் நாம் அறிந்து கொள்ள போகிறோம். சாத்தான் உலகத்தின் மேன்மைகளை காட்டக்கூடும். இயேசுவுக்கே காண்பித்தானே உலக ராஜ்யங்களின் மகிமையை காண்பித்து, இந்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் உமக்கு தருவேன், என்னை பணிந்து கொண்டால் போதும். ஆண்டவர் அப்பாலை போ சாத்தானே என்று அவனை விரட்டி அடித்தார். சிலருக்கு ஐஸ்வர்யத்தை காண்பிப்பான். சூதாட்டத்துக்கு வா, குதிரை ரேஸுக்கு வா, லாட்டரி டிக்கெட் வாங்கு. சாத்தான் குறுக்கு வழிகளில் ஐஸ்வர்யத்தை காண்பித்து அனுபவி என்று சொல்லுவான். நானே புதையலை எடுத்துட்டு வந்து அந்த பொற்காசு பானையில் உள்ள அவ்வளவு புதையலையும் அவன் வீட்டில் கொண்டு வந்து இறக்கிறேன், எனக்கு ஒரு கோயில் கட்டி கும்பிடு என்று அவன் சொல்லக்கூடும். அவன் பல ஐஸ்வர்யங்களை காணக்கூடும். இன்றைக்கு அநேக போதகர்கள் கூட உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தையே பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ப்ராஸ்பரிட்டி, ப்ராஸ்பரிட்டி, ப்ராஸ்பரிட்டி. நம்முடைய மக்களுக்கு கேட்க கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. சைக்கிள்ல போறியா, உனக்கு மோட்டர் பைக் தருவார். நீ மோட்டர் பைக்கில் போறியா, உனக்கு கார் தருவார். நீ சாதாரண குடிசை வீட்டில் இருக்கிறியா, உனக்கு மாளிகை வீட்டை தருவார். உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்களே காட்டி தேவனுடைய ஆவிக்குரிய ஆழமான கோடி மடங்கு மேன்மையான ஐஸ்வர்யங்களை அவன் மறைத்து வைத்து விடுகிறான். மறைத்து வைத்து விடுகிறான். உலகத்தில் எத்தனை கார் கொடுத்தாலும் எக்கால சத்தம் ஊதும்போது ஒரு கார்ல உள்ள டியூபை கூட எடுத்துட்டு போக முடியாது. ஒரு குண்டூசியை கூட எடுத்துட்டு போக முடியாது. எல்லாத்தையும் கீழே போட்டு போறா. ஹல்லேலூயா,
மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. தேவனுடைய பாதபடியில் உள்ள பிரசன்னம், தேவ சமூகம், தேவ சமூகத்தின் ஆனந்தம் இந்த உலகத்தின் எல்லா ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் கோடி மடங்கு அதிகமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆவியின் வரங்களின் ஹல்லேலூயா அதனுடைய மேன்மை எல்லா உலக ஐஸ்வர்யங்களை பார்க்கிலும் மேன்மையாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. வெளிநாட்டில் ஒரு பிரசங்கியார் இதே பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தார். நீ 100 ரூபா காணிக்க போடு, உனக்கு 1000 ரூபா கிடைக்கும். 10 நீ சைக்கிளை கொடு, உனக்கு மோட்டர் பைக் கிடைக்கும். உன் காரை வித்து சர்ச்சைக்கு கொடு, உனக்கு ஹெலிகாப்டர் கிடைக்கும். இப்படியே பிரசங்கம் பண்ணி இவரு பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுச்சு. ஆனா பார்த்தா அவருடைய ஆத்மாவில் ஒரு இளைப்பாறுதல் இல்லை, உள்ளத்துல ஒரு சந்தோஷம் இல்லை, தேவ பிரசன்னத்தின் மகிழ்ச்சி இல்லை. நம்ம திருப்பத்தூருக்கு வந்து நடனமாடி களி கூறுறோமே, இதுல 1001 இல்லை. கேட்கறதெல்லாம் பணமா கொட்டுது, வீடெல்லாம் பணம். ஒரு நாள் ஆண்டவர் அவர் வெறுமையை சுட்டி காண்பித்தார். என்னுடைய ஐஸ்வர்யம் வேறு, நீ நினைத்திருக்கிற ஐஸ்வர்யம் வேறு. என்ன ஆண்டவரே செய்யணும், என்ன ஆண்டவரே செய்யணும். ஒரு பிராஸ்பரிட்டின்னு சொல்லி உபவாசம் பண்றதில்லை, தேசத்துக்காக ஜெபிக்கிறதில்லை. பிராஸ்பரிட்டி இதே பிரசங்கம் பண்ணி சிலுவை பற்றி பேசுறதில்லை. ஆண்டவர் தான் உயிரோடு எழுந்துட்டாரு. இனிமே சிலுவை பத்தி என்னத்துக்கு பேசணும், சிங்காசனத்தை பத்தி பேசும். சிலுவையை பற்றி உபதேசத்தை சுத்தமா மறந்துட்டார். ஆண்டவர் சொன்னார், கோ பேக் டு த கிராஸ். சிலுவைக்கு திரும்பிப்போ, சிலுவைக்கு திரும்பிப்போ, கல்வாரி அன்புக்கு திரும்பிப்போ, என்னுடைய தியாகத்தண்டை திரும்பிப்போ. அங்கே உனக்கு பெரிய ஐஸ்வர்யங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது, ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது, கிருபையின் ஐஸ்வர்யம். ஆமென். ஹல்லேலூயா. எபேசியர் 1:7 சொல்லுகிறார், கிருபையின் ஐஸ்வர்யம், கிருபையின் ஐஸ்வர்யம். தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகி இருக்கிறது. ஆண்டவருடைய ஐஸ்வர்யத்துல பெரிய ஐஸ்வர்யம், விலையேற பெற்ற ஐஸ்வர்யம். அவருடைய கிருபையை நமக்கு கொடுத்தாரு, நமக்கு கிருபை பாராட்டினாரு, கிருபையாய் தேடி வந்தாரு, கிருபையாய் தன்னுடைய ரத்தத்தை நம்மேல ஊற்றி கழுவினாரு, கிருபையாய் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றினாரு, நம்முடைய கால்களை கண்மலையில நிறுத்தினாரு, கர்த்தரை துதிக்கிற புதிய பாட்டை தந்தாரு. எல்லாம் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம். ஆமென். ஹல்லேலூயா. 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 எபேசியர் 2:4-5 இரக்கத்தில் ஐஸ்வர்யம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம். ஆண்டவருடைய முதல்ல ஐஸ்வர்யம் கிருபை, இரண்டாவது ஐஸ்வர்யம் அவருடைய இரக்கம். அவருடைய இரக்கம் எவ்வளவு பெரியது. ஒரு மனுஷன் கண்களை வானத்துக்கு கூட ஏறெடுக்க துணியாம, தேவனே பாவியாகி என் மேல கிருபையாயிரும், அவனுக்கு இரக்கம் பாராட்டினார். உடனே இரக்கம் பாராட்டினார். அந்த ஜெபம் பண்ணி முடித்ததும் அவன் நீதிமானாக்கப்பட்டவனாக வீட்டுக்கு திரும்பி சென்றான். ஒரு கிருபையின் ஐஸ்வர்யம். மூணாவது அவருடைய ஐஸ்வர்யம் என்ன? மகிமையின் ஐஸ்வர்யம். ரோமர் 9:23 இவ்விதமாய் சொல்லுகிறது, தம்முடைய மகிமைக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை எல்லாம் தெரியப்படுத்த சித்தமானாராம். ஆமென். அவருடைய ஐஸ்வர்யம் எவ்வளவு ஆழமானது, அவருடைய ஐஸ்வர்யம் எவ்வளவு ஆழமானது. யாக்கோபு 2:5 வாசிக்கும் போது, விசுவாசத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர்களா, எவ்வளவு ஏழையா இருந்தாலும் சரி, எவ்வளவு படிப்பறிவில்லாதவனாலும் சரி, ஆண்டவர் அவனை விசுவாசத்திலே ஐஸ்வர்யமாய் மாற்றுகிறாராம். ஆமென். விசுவாசமே நம்முடைய ஜெயமே என்று முழங்குகிறான். விசுவாசத்தினாலே ஆண்டவரை பிரியப்படுத்துகிறான். விசுவாசமே நம்முடைய ஜெயம் என்று சொல்லுகிறான். விசுவாசத்திலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லுகிறான். விசுவாசத்தினாலே தேவனோடு நடக்கிறான், தேவனுக்கு பிரியமான பலியை செய்கிறான். விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயிக்கிறான், சிங்கங்களின் வாய்களை கிழிக்கிறான், அக்கினியின் உக்கிரங்களை அவிழ்க்கிறான், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறான்.